இப்போ கைஸ் வெல்கம் டு ஆர்கே சிஓசி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்தது இன்னும் ஒரு 4 இருக்குது. என்னதுன்னா நம்ம இன்னும் இது ஓப்பன் பண்ணுறது, செஸ்ட் ஓப்பன் பண்ணுறது, அதுக்கான ஆயத்தங்கள் தான் போய் கொண்டிருக்குது. இப்போ இந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு செஸ்ட்டு கிடைக்குமா கிடைக்காதா பார்த்துருவோமா. ஃபுல்லாக பைப்பில் இறக்கிடுவோம். கிடச்சிருச்சு. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டக்குன்னு அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கணும். என்ன கிடைக்க போகுது? காமனா வாவ் ரேர் காய்ஸ். வாவ் 606 சைனி வரி. ஓகே சூப்பர். அடுத்த அட்டாக் போமா. உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க. ஃபஸ்ட்டு இதில் என்ன கிடச்சிது, ரெண்டாவதுல என்ன கிடச்சிதுன்ட்டு. இப்போ பாருங்கள், இதனுடைய ஆர்க் சைடு வேல போகும். ஆனால் பார்த்தோன்னா மெயினாக பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் பக்கம்தான் போகும். அதுதான் நம்ம இவனை இறக்கி விட்றது. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்ட்ரோக்கில் கிடைக்குது பாருங்கள். நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைச்சிருச்சுல, பார்த்துங்க. ஒரு 2 செகண்ட் தான். டக்குன்னு வாவ் ரேர் காய்ஸ். ரேருன்னு மொக்கையாக கூட பண்ண. அதாவது வாவ் இன்னும் ஒரு 606 சைன் வரை. இப்போ 581 சைன் வரை போடு. என்ன காய்ஸ், சைன் வரை அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்கானுங்க. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 சைன் வரை கிடச்சிருச்சு காய்ஸ். பாருங்களேன். ஆனால் ரேரில் சைன் வரையாக போட்டு அடிச்சு நவுத்துறானுங்க போல். ஈஸியாக இருக்குது போல இவங்களை கொடுக்குறதுக்கு. ஓகே நம்ம இறக்கி விட்ருவோம். இன்னும் ஒருத்தங்க இருக்கான், இங்கே இருக்கான். அவனுக்கு இந்த பாலா போய் சேர்த்து கொடுப்போம். ஓகே இவனை போடுவோம். இன்னும் இறக்கி விடுவோம். எங்கேயாவது இடத்துல கிடைக்காம போயிடும். அடுத்த அட்டாக்ல கிடைக்குது பாருங்க. அடிச்சிருச்சுல, எதையும் எதிர்பார்க்க அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கும். கிளைம்பி வர போட்டு 1 2 காமன் தான் கைஸ். காமனு தானே. ஓ பவர் பேக் கஷா. ஓகே அது நமக்கு தேவையில்ல தான். பட் ஆனால் எதுக்குன்னா அது பவர் கொடுக்குமா. நமக்கு என்னத்த பவர், நம்மளே பவரோட தான் இருக்கும். எதில் கிடைக்குதுன்ட்டு பார்ப்போமா. டைம் எடுத்துக்க நான் விரும்பவில்லை. முடிஞ்ச வரைக்கும் எங்கே பக்குன்னு முடியுதோ டக்குன்னு தூக்குறேன். இங்கே தான் இருக்குது. நான் இப்போ இங்கே தான் இருக்கேன். இறக்கு ஓடு ஓடி முடி. ஓகே சரண்டராக கொடுத்துட்டேன். கிளைம் ரிவார்டு வாங்க போகிறேன் கைஸ். 1 2 3 4 அது காமன் தான். 2 ரேர் வந்துச்சுன்னா ஒன்று காமன் தான். ஓகே டார்க் எலிக்சர். யாருக்கியா வேணும் டார்க் எலிக்சரு. ஓகே கைஸ் அடுத்தது போவோம். நம்மகிட்ட இன்னும் 2வது இருக்குது. ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்குன்னு பார்க்குறேன். ஒன்றுமே கிடைக்க முடியுது. இங்கே பார்த்தா என்னது சோமோர் வாரம் அவர் வச்சுக்கலாம். நான் ஏதோ ஒன்று வந்துருக்கு. அதை பற்றி நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ் போவோமா. சிடபிள்யூஎல் வேறு ஸ்டார்ட் ஆகுது. இவனுங்க வேறு தனியாக பேட்டில் ஸ்நாக்ஸ் இருக்குது. அடுத்ததுக்கு போவோமா. சிடபிள்யூஎல்ல உங்களுக்குலாம் வால் ஸ்டார்ட் ஆகிடுச்சா கரெக்டாக. 1 டே முடிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே இங்கே 2 பேர், இங்கே 2 பேர், இங்கே 2 பேர். இன்னொருத்தன் எங்கே இருக்கான்? சென்ட்ரலில் இருக்கானே. அவனுக்கு பல்காக இருக்கணும் இல்லையா. ஓ கிடச்சிருச்சு கைஸ். ரொம்பலாம் டைம் எடுக்க தேவையில்ல போல். டக்குன்னு கிடச்சிச்சு. ஓகே 1 2 ரேரு சைன் ஒரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். டார்க் எலிக்ஸரு அதே பாருங்கள். அதில் அது கிடச்சிது. இதில் இது ரேராக கிடச்சிருக்குது. டார்க் எலிக்ஸரை போட்டு பொழுகெல்லாம் கொள்றானுங்க. இந்த இதில் எனக்கு ஏன் தான் அப்படி டார்க் எலிக்ஸரை போட்டு சாப்பிடிக்கிறானுங்க தெரியல. இன்னும் பார்த்தோன்னா டார்க் எலிக்ஸருடைய ரூன் ஆஃப் டார்க் எலிக்ஸர் கிடச்சிச்சு. எல்லாம் சிரிக்கிறாங்க நம்ம ஆளுங்க ஷார்ட்ஸில். என்ன அவனுக்கு லெஜெண்டில் இது கிடச்சிருக்குது அப்படின்ட்டு. நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அப்படின்ட்டு. ஓகே நமக்கு எதை கிடைக்குதோ அதுதான் கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என்ன பாருங்கள், கிடச்சிருச்சு. பொட்டி கிடச்சிருச்சு. அதில் என்ன கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 மைட்டி மோர்ஸ் போடு. மைட்டி மோர்ஸ் இருக்குது, அதுவும் இருக்குது, இது இருக்குது. போடு. இந்த முறை சிடபிள்யூவில் வச்சு செய்ய வேண்டியதான். சிடபிள்யூ ஃபஸ்ட்டு சிடபிள்யூவில் வின்னு தான் கைஸ். கன்ஃபார்ம்டு 3 ஸ்டார் பக்காவாக எடுத்துடலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே 2 இங்கே 3 இங்கே 2 இங்கே 2 இங்கே ஒரு ட்ராகன் வேணால் இறக்கி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த பயப்படையாக இருக்கும் சேஃபுக்கு. இந்த பயப்படை இங்கே இருக்கும். எங்கே கிடைக்குதுன்னு தெரியல. எனக்கு இந்த போட்டியில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த போட்டியில் தான் கிடைக்க போகுது கன்ஃபார்ம். கிடச்சிருச்சுல, பொட்டி கிடச்சிருச்சுல. கிரைம் ரிவார்டு என்ன கிடைக்கிது? ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கிடைக்குது. காமல் என்ன ஸ்நாக்ஸ் கிடைக்க போகுது? சடிஷன் அதாவது ஒன்று ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொடுக்கணும் அவங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ ஏதோ ஒரு மேஜிக் ஐட்டம் கொடுப்போம். ட்ரெஸ்ஸர் ஐட்டம் நம்மளை எக்ஸைட் பண்ணுறானுங்களாமா. ஆனால் இதை பார்த்தா எக்ஸைட் பண்ணுற மாதிரியா இருக்குது. ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஓகே. எனக்கு போன மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் கிடச்சிச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் கிடச்சா பரவாயில்ல. ஓகே இனிமேல் எக்யூப்மெண்ட் மட்டும் 1500 2500 யூஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். நீங்கள் யாரெல்லாம் என்னென்ன எக்யூப்மெண்ட் வச்சுருக்கீங்க? உங்களுக்குலாம் அது எக்யூப்மெண்ட் கிடச்சிச்சா? அதாவது எபிக் எக்யூப்மெண்ட் நான் சொல்கிறேன். இல்லை இந்த எக்யூப்மெண்ட் வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று பொட்டி கிடச்சிருமா தான் நான் பார்க்குறேன். பொட்டி கிடச்சிருச்சுல்ல பாலா. அடி என்ன காமல் வரப்போகுது. 2வது மைட்டி மோர்ஸ் போடு. அடுத்தது முடிஞ்சது கைஸ். 20க்கு 20 5 நாள் எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா. அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ், பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.